Yeah, again, I'm Pradeep here. So we'll see about IPO. So initial public offering. So what is initial public offering? Um, mm, um, okay. ஸோ நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணிட்டோம், இல்லை ஒரு பிஸ்னஸே பில்ட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கான ஆஹ், ஒரு வேல்யூவேஷனை வி ஹாவ் டு ஹோல்ட் இன் தி மார்க்கெட். ஸோ அப்போ தான் நம்ம பிஸ்னஸை நம்மளால் ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸையும் ஸ்கேல் பண்ண முடியல அப்படின்னா அகெயின் வி கால் தட் டு பி எஸ் அ ஃபெயிலியர் பிஸ்னஸ் ஆர் அ ஃபெயிலியர் ஸ்டார்ட். ஸோ வாட் இஸ் திஸ் ஐபிஓ? ஸோ ஐபிஓ ஒரு மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா, ஸோ அது வந்து இட் இஸ் நாட் இம்மீடியட்லி ஆர் இட் கேன் நாட் பி இம்மீடியட்லி டன். இட் ஹேஸ் டு வெயிட் ஃபார் தே ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். Only then they can reach market for this public offering. Public offering is nothing but stocks, share markets. Okay. So அதுக்கு அவங்க they have to reach out SEBI to provide liquidity to yearly investors, அப்புறம் to gain capacity, அதுக்கப்புறம் to credibility ரொம்ப important. So compliance பார்க்கணும். So it is not an easy job to go for IPO immediately to the market. ஏன் ஐபிஓ போகணும் அப்படின்னா, வென் ஸ்டார்ட் அப் இஸ் கம்மிங் அவுட். ஸோ ஸ்டார்ட் அப் வந்து பார்த்தீங்கன்னா with zero fund they come, they bootstrap, they develop, they make, and sometimes they go for debits. Okay. ஸோ இனிஷியலாக அந்த டெபிட்ஸ் அவங்க க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா வித்தவுட் திஸ் ஐபிஓ தட் cannot be done. ஸோ ஐபிஓ இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராடக்டோட ஷேர் நிறைய பேர் வாங்குவாங்க, நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ தான் நம்மளால் வாங்கின டெபிட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியும். ஸோ ஐபிஓ வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே போல் ஈவன் எக்ஸிட்ஸ் ஆல்சோ கேன் பி பிளான் வென் இட் கோஸ் ஃபார் அ வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் லைனில் ஒரு ஐபிஓ போவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ், 10 இயர்ஸ் ஆச்சும் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் ஸ்டார்ட் அப்ஸ் கேன் கோ ஃபார் பப்ளிக் ஆஃபரிங். இல்லைன்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். இனிஷியலாக ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப ஸ்பீடாக வண்டி போச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து பிஸ்னஸ் ரன் ஆகாது இல்லையா? ஸோ there are different types of IPOs. It can be a smaller one, or it can be in the dedicated platforms of BSE. அதுக்கப்புறம் they can, even startups can consider like what mergers and acquisition பார்க்கலாம். Mergers and acquisition பார்க்கலாம். Then SPAC, special purpose acquisition company அப்படின்னும் there are terminology here. So this IPO and public offering போனால் மட்டும்தான் நம்மளுடைய ப்ராடக்டோட ஷேர் வேல்யூ வில் கோ ரைஸ் அப். அது ரைஸ் ஆனால் தான் நம்மளால் இன்வெஸ்டர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அப்போ தான் இன்வெஸ்டருக்கும் ப்ராஃபிட் இருக்கும். அப்போ தான் அவன் அந்த இன்வெஸ்டர் நம்ம எந்த ஸ்டார்ட் அப்பை நம்பி இல்லை ஒரு பிஸ்னஸை நம்பி they will come for investment. If else, if not, it cannot be done in a single day, or it is not a so easy thing to make available in the market immediately. ஸோ இந்த ஐபிஓட கிளாரிட்டி நிறைய பேர்த்துக்கு இப்போ மார்க்கெட்டில் இல்லை. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்னால இந்த ஐபிஓட கிளாரிட்டி இல்லாதனால தான் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 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 தோராயமாக லைக் இஃப் ஐம் ரைட், ஐ மைட் பி ராங், but still it should be like 10 to 20% of the startups, these people, 10 to 20% of startup is coming to market IPOs offering. If not, it's not coming. So that is the actual problem. So there a startup gets stuck. ஸோ அங்கே இன்வெஸ்டருக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ அந்த இடம் நமக்கு வந்து சால்வ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் தி பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் ஆல் தி ஸ்டார்ட்அப்ஸ். ஸோ ஃபார் திஸ் the product has to be reached in a very proper way. Product has to be built in a very proper way. Only then it can be a better one, and we can go for IPOs. We can make them to நம்மளோட இன்வெஸ்டர்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்.
So that's it. So this is about IPO. Thank you so much. I'll see you in the next video.